Taste the Daily. திருப்பூரில் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்ற சிறுமியை பார்க்க சென்ற உறவினர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டார். திருப்பூரை சேர்ந்த கார்த்திகேயன் பிரியா தம்பதியின் மகளை தெருநாய் கடித்ததை அடுத்து திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். அப்போது சிறுமியை அரசு மருத்துவமனையில் சேர்த்தது குறித்து உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் குலசிவேலு என்பவர் கத்தியால் குத்தியதில் கருப்பசாமி என்பவர் உயிரிழந்தார். அரசு மருத்துவமனைகளுக்குள்ளேயே சர்வசாதாரணமாக கொலைகள் நடைபெறும் அளவிற்கு விடிய அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோவையில் காரில் சென்ற இளைஞரை காவலர்கள் கண்மூடித்தனமாக தாக்கிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோட்டைமேடு பகுதியில் இரவில் காரில் சென்ற இளைஞரை தடுத்து நிறுத்திய உக்கடம் காவலர்கள் காரில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த வீடியோ காட்சி வெளியான நிலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் ஏவல்துறை அராஜகத்தால் மக்கள் வெளியில் நடமாடவே அச்சமடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பால்பண்ணைச்சேரியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,59,000 ரூபாய் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சிக்கியது. வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தகுதியில்லாதவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம், தரமில்லாத வாகனங்களுக்கு RC புதுப்பிப்பு வழங்குதல், வாகன பதிவு என எண்ணற்ற முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கணக்கில் வராத 1,59,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கமிஷன் மாடல் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணிகண்டத்தில் புதிய மின் இணைப்பு வழங்குவதற்காக லஞ்சம் பெற்ற வணிக ஆய்வாளர் சிக்கினார். மேக்குடி கிராமத்தில் கோவிந்தராஜ் என்பவர் கட்டி வரும் புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு கோரி மணிகண்டம் மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வணிக ஆய்வாளர் அருளானந்தம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடைபெறுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூரை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் வழக்கு ஒன்றில் ஆயுள் தண்டனை பெற்று திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறை பணிக்காக தினமும் காலை 5:30 மணி அளவில் கைதிகள் அழைத்துச் செல்லப்பட்டு காலை 8:30 மணிக்கு மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவர். அவ்வாறு சிறை பணிக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ராஜேந்திரன் சிறை வளாகத்திலிருந்து தப்பியோடியுள்ளார். சிறைச்சாலையிலிருந்து கைதி தப்பிச் செல்லும் அளவிற்கு விடிய ஆட்சியின் சிறைத்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூர் அருகே பிளேடால் அறுத்துக்கொண்டு ரகளையில் ஈடுபட்ட கஞ்சா போதை இளைஞரால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அம்பத்தூர் அருகே சகோதரர்கள் இருவருக்குள் சண்டை ஏற்பட்ட நிலையில் அதில் நவீன்குமார் என்பவர் கஞ்சா போதை தலைக்கேறியதில் தன்னைத்தானே பிளேடால் அறுத்துக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட நின்றதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது அங்கு சென்ற விடியா அரசின் ஏவல் துறையை கூட கண்டுகொள்ளாமல் அவர் அட்டூழியம் செய்தது விடியா அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.